வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி அதிகாலையிலேயே நம்ம கோயில் பயணத்தை தொடங்கிட்டோம். சிவபெருமான் போர் புரிந்ததாக கூறப்படும் தலங்களை வீராட்டன தலங்கள் அப்படிங்குவோம். அப்படிப்பட்ட தலங்கள் தமிழ்நாட்டில் 8 இருக்குது. அவை மொத்தமாக அட்ட வீராட்டான தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த அட்ட வீராட்டான தலங்களில் ஒன்றான கடலூர் மாவட்டம் பன்ருட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவதிகைக்கு தான் நம்ம இன்றைக்கி போயிருக்கோம். வாங்க போகலாம். பிரம்மனிடம் வரம் பெற்ற 3 அரக்கர்கள் பொன் வெள்ளி இரும்புனால 3 கோட்டைகளை கட்டி மக்களை துன்புறுத்தி வந்தப்போ பக்தர்களின் வேண்டுகோள்படி சிவபெருமான் தேவர்களோட உதவியோடு அவர் அழிக்க வர்றாரு. அப்போது தேவர்கள் தங்களால் தான் சிவபெருமானுக்கு பலம்னு நினைக்கிறப்போ சிவபெருமான் அவர்களை தவிர்த்து அவர் மட்டுமே அந்த 3 அசுரர்களை வதம் செய்து அதில் வந்த சாம்பலை 3 விரல்களால் தொட்டு திருநீறு முறையும் சிவன் இங்கே அறிமுகம் செய்கிறாரு. தேவர்களோட அகந்தையும் அளிக்கிறாரு. இங்கே தான் சிவன் திரிபுர சுந்தரராக காட்சி தர்றாரு. ரெண்டு ராஜகோபுரங்களையும் ஒரு கர்ப்பக விமானத்தையும் கொண்ட 7 ஏக்கர் பரப்பளவுள்ள பிரம்மாண்டமான கோயில் தான் இந்த திருவதிகை சிவன் கோயில். இது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். முதல் நிலை ராஜகோபுரத்துக்கு கீழேயே 108 நாட்டிய சாஸ்திரங்களை சொல்லும் பாவங்களும் காட்டப்பட்டிருக்கு. பல்லவர் காலத்திற்கே உடைய அழகிய சிற்பக்கலையோடு இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கு. ஏழு நிலைகளை கொண்ட முதல் நிலை ராஜகோபுரத்துக்கு அடுத்து வருவது 16 கால் கொண்ட திருநீற்று மண்டபம். இதற்கு ஒரு வரலாறு இருக்குது, அதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி திருநீற்று மண்டபத்திற்கும் முதல் நிலை ராஜகோபுரத்துக்கு நடுவில் அழகிய புத்தர் சிலை ஒன்று இருக்குது. 9, 10ஆம் நூற்றாண்டுகளில் சமண மதம் செழித்து வளர்ந்த இந்த பகுதிகளை ஆட்சி பண்ண மகேந்திரவர்ம பல்லவன் அப்பரோட அறிவுரைப்படி இந்த சமணப்பள்ளியை சைவ மதத்திற்குரிய கோயிலாக மாற்றி கட்டினாருங்கிறது இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் சொல்லும் செய்தி. அதன் அடையாளமாகவே இங்கே இந்த புத்தர் சிலை இருக்கு. திருநாவுக்கரசர் தேவார பாடல் பாட ஆரம்பித்த தலமும் இந்த தலம்தான். அதன் ஞாபகமாக 16 கால் மண்டபத்தில் அவருக்கு ஒரு சிற்பம் இருக்குது. ஞானசம்பந்தருக்கு சிவபெருமான் திருநடம் காட்டியதும் இந்த தலத்தில் தான். 63 நாயன்மார்களில் உடன் பிறந்தவர்களான மெய்கீர்த்தி நாயனாரும் திலகவதி அம்மையாரும் பிறந்த ஊர் இந்த ஊர் தான். திலகவதி அம்மையாரோட கணவர் இறந்ததுனால இந்த கோயிலே இருந்து சிவத்தொன்று ஆற்றுறாங்க. ஆனால் புத்த மதத்தை தழுவிய மெய்கீர்த்தி நாயனார் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடலீஸ்வரம் இப்போ இருக்கக்கூடிய கடலூருக்கு போய் புத்த சமயத்தை பின்பற்றாரு. திலகவதியார் அம்மையாரின் அறிவுரைப்படி இங்கே இருக்கக்கூடிய சக்கர தீர்த்தம் அப்படிங்கிற ஸ்தல தீர்த்தமானது கட்டப்படுது. தீவிர சூளை நோயால் பாதிக்கப்பட்ட தர்மசீலர் தன்னோட அக்காவிடம் வந்து அதற்கான வைத்தியம் கேட்குறாரு. சிவனை வணங்கி திருநீறு அணிவித்து சூளை தீர்த்தம் தந்து அவரோட சூளை நோயை சரி பண்ணுறாங்க. இதனால் தர்மசீலருங்கிற அவர் தன்னோட பேரை அப்பர்னு மாற்றி தீவிர சிவபக்தராக மாறுறாரு. பதினாறு கால் மண்டபத்தை தாண்டி இங்கே அனைத்து ராசிகளுக்குமான ராசி மரங்களும் வைக்கப்பட்டிருக்கு. ஐந்து நிலை கொண்ட 2ஆம் நிலை ராஜகோபுரத்துக்கு முன்னாடி கொடிக்கம்பமும் விநாயகரும் நந்தீஸ்வரரும் இருக்காங்க. கோபுரத்தின் பக்கப்பகுதிகளில் வராகி அம்மனோட சிற்பமும் இருக்குது.
இரண்டாம் ராஜகோபுர நுழைவாயிலின் உட்புறத்தில் இந்த கோயிலுக்கு தொண்டாற்றியவர்களோட பல்வேறு கால கல்வெட்டுகளும் செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே பாண்டியர்களோட சின்னமும் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் பல்லவர்களால் கட்டப்பட்டு பாண்டியர்கள், சேர, சோழ மற்றும் அனைத்து அரசர்களாலும் பராமரிக்கப்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புனரமைக்கப்பட்டு மிக சிறப்பானது ஒரு கோயிலாக கட்டப்பட்டிருக்கு. கோயிலோட கர்ப்பக விமானத்துக்கு முன்புறத்தில் நந்தீஸ்வரரோட சிலை இருக்குது. நந்தீஸ்வரர் வீராட்டனாரை பார்க்கும்படியே இந்த சிலையானது அமைக்கப்பட்டிருக்கு. நந்தீஸ்வரரை வணங்கிட்டு நம்ம கோயிலோட ஒரு பிரகாரத்துக்கு போகலாம். ஒரு பிரகாரத்தின் வலதுபுறத்தில் திரிபுர சங்கரமூர்த்தியோட சிலை இருக்குது. இந்த திரிபுர சங்கரமூர்த்தி சிலைக்கு பக்கத்திலேயே தூண் முழுவதும் இந்த கோயிலை பற்றிய கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டிருக்கு. கோயிலோட உட்பிரகாரத்தில் 12 முக பட்டைகளை கொண்ட சுயம்பு லிங்கமாக வீராட்டனார் காட்சி தராரு. வீராட்டனாரை வணங்கிட்டு கோயிலோட மற்ற பகுதிகளை போய் பார்க்கலாம். கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் மடப்பள்ளி ஒன்று இருக்குது. இங்கே பல்லவர் காலத்திற்கே உரியான யாழியோட சிற்பமும் அதன் மேற்புற தூணோட அற்புதமான சிற்பங்கள் இருக்குது. கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் இந்த கோயிலின் ஸ்தல மரமான சரக்கொன்றை மரம் இருக்குது. மஞ்சள் நிறத்தில் சரம் சரமாக பூக்கக்கூடிய அற்புதமான ஒரு மரம் தான் இந்த சரக்கொன்றை மரம். வயிற்று சம்பந்தமான அனைத்து வியாதிகளுக்கும் மருந்து இந்த சரக்கொன்றை மரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த மரத்துக்கு கீழே சரக்கொன்றை நாதரும் காட்சி தர்றாரு. கோயிலோட திருச்சுற்று மாளிகையில் 63 நாயன்மார்களுக்கு சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே சூரிய பகவான், சனீஸ்வரர், அம்மன் போன்றோரோட தனித்தனி சிற்பங்களும் வைக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருது. இந்த கோயிலில் தான் இந்த கோயிலுக்கு திருத்தொண்டாற்றிய திலகவதி அம்மையாரோட தனியாக ஒரு சன்னதியும், திருநாவுக்கரசர் மற்றும் அப்பருக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்குது. கோயிலின் வலதுபுறத்தில் அம்மன் சன்னதி இருக்குது. இந்த கோயிலின் அம்மன் பெரியநாயகி என்கிற திரிபுர சுந்தரியோட சன்னதி இருக்குது. கோயில் கொடிமரமும் நந்தியும் தாண்டி பெரியநாயகி அம்மனை போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். பேருக்கு ஏற்றாற் போலேயே பெரியநாயகி அம்மன் உருவத்திலையும் பெரிய சிலையாகவே இங்கே செதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க.
இந்த கோயிலோட சிறப்பான விஷயமே இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சுதைமண் சிற்பங்கள் தான். இந்த கோயிலோட வரலாற்றை சொல்லக்கூடிய பல சுதைமண் சிற்பங்கள் கோயிலோட விமானத்தில் செதுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு பகுதியாக தட்சிணாமூர்த்தி அவர்களோட தனி சன்னதியும் இருக்குது. இந்த கோயிலோட ஸ்தல வரலாற்றின் கதை சொல்லக்கூடிய திரிபுர சங்கரமூர்த்தியோட 12 கைகளோடு கூடிய போருக்கு செல்லும் ரதத்தோடு கூடிய சிவனோட சுதைமண் சிற்பம் உலக அளவில் பிரசித்தி பெற்றது. அதை இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்து இந்த கோயிலோட கணபதி கணநாதரோட தனி சன்னதி வருது. போருக்கு கிளம்பிய சிவபெருமான் தன்னை வணங்காமல் சென்ற காரணத்தினால் தேர் சக்கரத்தை உடைக்கிறாரு கணபதி. இதற்கு என்ன பரிகாரம்னு தேவர்கள் கேட்கும் பொழுது சிவனையே பலி கொடுக்கும்படி கேட்குறாரு. சிவனிடம் போய் தேவர்கள் சொல்லும் பொழுது தன் உருவமாக இருக்கக்கூடிய தேங்காயை உடைத்து பலியை நிவர்த்தி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் இருந்து தான் தேங்காய் உடைக்கும் பழக்கம் என்பது தோன்றியதாக சொல்கிறாங்க. கோயிலின் திருச்சுற்று மாளிகையில் பிரம்மலிங்கம், வதிஷ்டலிங்கம், யமலிங்கம், பஞ்சமுகலிங்கம் போன்ற அனைத்து வகையான லிங்கங்களும் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருது. இந்த கோயிலோட ராஜ விமானம் அற்புதமான கலைப்படைப்புகளோடு கூடிய ஒரு சிறப்பானதொரு விமானம். இதை பார்த்து வியந்து போன ராஜராஜ சோழன் இதை அடிப்படையாக கொண்டே தஞ்சை பெருவுடையார் கோயிலோட விமானத்தை அமைத்ததாக சொல்கிறாங்க. கோயிலின் பின்புறத்தில் முருகர் வள்ளி தெய்வானையோடு கூடிய தனியாக ஒரு சன்னதியும் கஜலட்சுமி அம்மனுக்கு தனியாக ஒரு சன்னதியும் இருக்குது. கோயிலோட வலதுபுறத்தில் கோயில் விமானத்திற்கு பக்கத்திலேயே துர்க்கை அம்மனுக்கு தனியாக ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க. இதற்கு பக்கத்திலேயே சண்டிகேஸ்வரரோட தனி சன்னதியும் இருக்குது. கோயிலோட வலதுபுறத்தில் இதற்கு அடுத்தாற்போல் நவகிரகங்களுக்கு தனியாக ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க.
இதற்கு அடுத்தாற் போல் நடராஜருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இந்த சன்னதியில் சூரிய பகவான் மற்றும் கால பைரவருக்கு தனித்தனி சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நடராஜர் சன்னதியின் முகப்பு பகுதியிலேயே அற்புதமானதொரு யாழி சிற்பம் படிக்கட்டுகளில் செதுக்கப்பட்டிருக்கு. திருவதிகை வீராட்டனம் வீராட்டீஸ்வரர் கோயிலோட விமானம்ங்கிறது உலக புகழ் பெற்றது. இந்த விமானம் சிவபெருமான் போருக்கு செல்லும் பொழுது ஓட்டிச் செல்லும் தேர் அமைப்பிலேயே கட்டப்பட்டிருக்கு. இதனோட பட்டைகளின் அளவுகளின்படி இந்த கோயிலோட கோபுர நிழல் தரையில் விழாதபடியே கட்டப்பட்டிருக்கு. பல ஆண்டுகளாக இங்கு தங்கியிருந்த ராஜராஜ சோழன் இந்த கோயிலோட திருக்கோயில் விமானத்தோட அற்புதத்தை பார்த்து தான் தஞ்சை பெருவுடையார் கோயிலே கட்டினாருங்கிறது இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு செய்திகள். வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக இருக்கக்கூடிய இந்த கோயிலோட சிற்பங்களும் சிற்பக்கலைகளும் கலை நுட்பமும் அற்புதமானதொரு கோயில் வடிவமாகவே இந்த திருக்கோயிலோட கோபுரம் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் திருப்பணி செய்தவர்களோட கல்வெட்டுகளும் இந்த கோயிலை புனரமைத்தவர்களோட கல்வெட்டுகளும் கோயிலோட பல பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கு. கோயில் கோபுரத்தை அற்புதமாக நம்ம ரசிச்சுட்டு கோயிலோட வெளிப்புறத்துக்கு வந்துட்டோம். கோயிலோட வெளிப்புறத்தில் கோயிலின் பசுமடம் ஒன்று வச்சு அதில் பசுக்களை பராமரிச்சுட்டு வர்றாங்க. கோயிலின் வெளிப்புறத்தில் இங்கு வாழ்ந்த சித்தர்களோட ஜீவ சமாதியும் அமைஞ்சிருக்கு. அங்கேயும் கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணுங்கள். சித்தர்களோட ஜீவ சமாதியில் உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு சித்தர்களை வணங்கிட்டு நம்ம இந்த கோயில் பயணத்தை முடிச்சுக்கிறோம். புராண காலங்களில் முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடமாகவும் வரலாற்று காலங்களில் போர்க்கால கோட்டையாகவும் செயல்பட்ட வீராட்டனம் கோயிலை கண்டிப்பாக ஒரு முறை சென்று பாருங்கள். இன்னும் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் வருவதற்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலில் எடுத்த சில புகைப்படங்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் ஆர்ஆர்.